நீங்கள் ஃபிக்மாவில் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த காம்பனண்ட்டில் இருக்க எலிமெண்ட்டை ஹைட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை நான் என்னோட மெயினான காம்பனண்ட்டில் இன்னொரு வேரியண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியண்ட்டில் அந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வேரியண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நான் காம்பனண்ட்டில் இருக்க 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பூலியன் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று ஸ்வாப் இன்ஸ்டன்சஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வீடியோ எண்டில் இன்னொரு போனஸ் அடிஷன் டிப்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் பாலாஜி. நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஃபிக்மா, UI, UX எல்லாத்தையுமே வந்து தமிழில் சிம்பிளாக டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்கிட்ட ஒரு மெயின் காம்பனன்ட், நான் ஒரு பட்டன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டன் காம்பனண்ட்டில் என்கிட்ட 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று டிஃபால்ட், இன்னொன்று செகண்டரி. இது வந்து அதோட இன்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் என்னோட வேரியண்ட்டை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடி உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக காம்பனன்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஸ்வாப் இன்ஸ்டன்சஸ் ப்ராப்பர்ட்டி, பூலியன் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ இது 3மே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 ஐக்கான் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் காம்பனண்ட்டில் ஃபஸ்ட் வேரியண்ட்டை எங்கே நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருக்கீங்களோ எது டெக்ஸ்ட் லேயரோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து இங்கே இருந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும். சரியா? அந்த ஐக்கான் தான் வந்து ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை வேரியபிள்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வேரியபிள் என்னென்ன வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம் அந்த வேரியபிள்லாம் காட்டுது. இப்போ எனக்கு வேரியபிள் வேணாம், நான் ப்ராப்பர்ட்டி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கிரியேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வேரியபிள். அகைன் வேரியபிள் கிரியேட் பண்ணல, ப்ராப்பர்ட்டி தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து இது டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். வேல்யூ வந்து சென்ட். இந்த வேல்யூ தான் வந்து நாங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதான் இதோட வேல்யூ. ஸோ கிரியேட் அ ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணோடனே இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்பிள் கலரில் வந்துடும். ஓகேவா? அதே தான் நான் அங்கே கிரியேட் பண்ண அதே ப்ராப்பர்ட்டியை வந்து என்னோட செகண்டரி பட்டனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதேமாதிரி நான் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் டெக்ஸ்ட் தானே கிரியேட் பண்ணேன், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்கும் அப்ளை ஆயிரும். இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் இருந்தது. அதாவது என்னால் வேரியண்ட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ என்னால் டெக்ஸ்ட்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே நான் எதுவுமே எடிட் பண்ணல, நான் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி பேனலில் தான் எடிட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்ஸ்டன்சஸ் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி. இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்ஸ்டன்ஸில் எனக்கு இங்கே சென்ட் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானுக்கு பதிலாக எனக்கு ஹார்ட் ஐக்கான், என்ன பெல் ஐக்கான், என்ன தம்ஸ் அப் ஏதாவது ஒன்று. ஓகேவா? அது நான் வந்து எனக்கு இன்ஸ்டன்ஸை ஸ்வாப் பண்ணணும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஐக்கான்ஸ்லாம், ஓகேவா, நீங்கள் எதை இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டியாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட எல்லா ஐக்கான்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு காம்பனன்ட் ட்ராப் டவுனில் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் காம்பனன்ட் செட் கிரியேட் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இந்த காம்பனன்ட்ஸை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி காம்பனன்ட்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நான் மேலே கார்டில் லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, இப்போது நான் வந்து என்னோட ஐக்கான்ஸை வந்து தனித்தனியாக காம்பனண்ட்டாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ எப்படி ப்ரோ இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு என்னோட காம்பனண்ட்டில் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டின்ற அந்த ப்ராப்பர்ட்டியே எனேபிளாக இருக்காது. பிகாஸ் இந்த ஐக்கான் வந்து என்னோட காம்பனண்ட்டோட இன்ஸ்டன்சஸ் கிடையாது. சரியா? அதனால நான் இதை டெலிட் பண்ணிவிட்டு நான் கிரியேட் பண்ண காம்பனண்ட்டை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஐக்கான் ப்ராப்பர்ட்டிஸில் தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து அந்த இன்ஸ்டன்சஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி. இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதோட பேர் கேட்குது. நான் பேர் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் ஐக்கான். ஓகே, பை டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காம்பனண்ட் மட்டும்தான் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா காம்பனண்ட்டும் இந்த பேஜில் நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா காம்பனண்ட்டும் இங்கே காமிக்கும். ஸோ நான் வந்து பெல், ஹார்ட் அண்ட் தென் தம்ஸ் அப் இந்த 4 இதையுமே எனேபிள் பண்ணிக்கிட்டேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஓவர் வியூ காட்டும். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், ஒன்ஸ் உங்களுக்கு ஹாப்பினா
ஜஸ்ட் கிளிக் கிரியேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆயிரும். ஸோ அதே தான் செகண்டரி பட்டனுக்கும் பண்ண போகிறோம். நம்ம கிளிக் பண்ணது, நம்ம கிரியேட் பண்ணது வந்து சேஞ்ச் ஐகான். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது என்னோட இன்ஸ்டன்ஸை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். அதுதான் வந்து சேஞ்ச் ஐகான் நாங்கள் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஐகான் அங்கே என்னென்ன ப்ரிஃபர்ட் இன்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஈஸியாக என்னோட இன்ஸ்டன்ஸை நான் தொடவே இல்லை. ஜஸ்ட் நான் ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இன்ஸ்டன்சஸ் ஈஸியாக அப்டேட் ஆகுது. ஓகே, தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து பூலியன் ப்ராப்பர்ட்டி. ஸோ பூலியன்னா என்னன்னா அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது அந்த எலிமெண்ட் வந்து அந்த இன்ஸ்டன்ஸில் ஷோ பண்ணணுமா வேணாமா, அவ்வளோதான். ஸோ இப்போது என்னோட காம்பனண்ட்டில் இந்த ஐகான்ஸ், ஃபஸ்ட்டு நான் ஐகானுக்கு வந்து பூலியன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸில் அப்பியரன்ஸ் செக்ஷனில் ஐக்கு பக்கத்தில் இருக்க இந்த காயின் மாதிரி இருக்க ஐகான் தான் வந்து இந்த அப்ளை ப்ராப்பர்ட்டி ஆர் வேரியபிள். சரியா? இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் அகைன் வந்து இங்கே வேரியபிளாக ப்ராப்பர்ட்டின்னு கேட்கும். அகைன் ப்ராப்பர்ட்டி தான். இங்கே வந்து ஜஸ்ட் நேம் வந்து ஷோ ஐகான். இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பை டிஃபால்ட்டாக வேல்யூ வந்து ட்ரூலே இருக்கட்டும். ட்ரூனா விசிபிள்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா ஹைடுன்னு அர்த்தம். ஸோ இதே ப்ராப்பர்ட்டியை நான் எதுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன், ஷோ ஐகான். இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் ஷோ ஐகான். இப்போ நான் இதில் வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட ஐகான் வந்து ஹைட் ஆயிரும். பட் ஸ்டில் என்னோட ஆட்டோ லேஅவுட்டோட ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டில் தான் இருக்கும். சரியா? நான் என்னோட எந்த இன்ஸ்டன்ஸையும் நான் டிட்டாச் பண்ணல காம்பனண்ட்டில் இருந்து. ஒரே காம்பனண்ட்டில் என்னால் 4 டிஃப்ரெண்ட் திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை ப்ரோ எனக்கு இப்படி வேணாம் ப்ரோ, ஈஸியஸ்ட் வே இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா, ஆனால் அதே மாதிரியே சிமிலராக இன்னொன்று இருக்குது, அதுதான் வந்து நெஸ்டட் காம்பனன்ட்ஸ். அதாவது நெஸ்டட் காம்பனன்ட்ஸில் அந்த வேர்ட்லேயே இருக்குது. இதுதான் அந்த போனஸ் டிப் நான் சொல்லியிருந்தேன், நெஸ்டட் காம்பனன்ட்ஸ். இந்த நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் வந்து அந்த வேர்ட்லேயே இருக்குது. அதாவது காம்பனன்ட் இன்சைட் காம்பனன்ட், அதுதான் நெஸ்டட் காம்பனன்ட்ஸ். இப்போது நீங்கள் இங்கே 4 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணீங்க தெரியுமா, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு காம்பனன்ட் செட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே டிட்டாச் பண்ணிக்கிறேன். டிட்டாச் பண்ணிவிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் நான் இப்போ காம்பனன்ட் செட்டாக கிரியேட் பண்ண போகிறேன். காம்பனன்ட் செட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு இதை நான் ஐகான்ஸ்ன்னு நேம் மாற்றிக்க போகிறேன். சரியா? நேம் மாற்றினதுக்கப்புறம் இப்போது ஏன்னா இந்த ஐகான்ஸை டெலிட் பண்ணிடுறேன். பிகாஸ் இந்த ஐகான்ஸ் வந்து நான் அங்கேயிருந்து டூப்ளிகேட் பண்ணது, அந்த மெயின் காம்பனன்ட்லேருந்து டூப்ளிகேட் பண்ணது. அதனால் அந்த 2 ஐகான்ஸுமே டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு நான் கிரியேட் பண்ணுற காம்பனன்ட் செட்டில் இருந்து ஒரு ஐகானை டூப்ளிகேட் பண்ணி நான் உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த நெஸ்டட் காம்பனன்ட்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து எந்த வேரியண்ட்டோ ஐகானையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக உங்களோட காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்தில் ப்ளஸ் ஐகான் இருக்கும். இதை நீங்கள் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது இந்த காம்பனண்ட்குள்ளே ஆல்ரெடி நீங்கள் வெளியே இருக்க ஒரு காம்பனண்ட் செட்லேருந்து காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போது நெஸ்டட் இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஜில் இருக்க எல்லா காம்பனன்ட் செட்டோட நேமையும் காட்டும். அதாவது இங்கே நான் ஐகான்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இங்கே ஐகான்ஸ்னு காட்டுது. அதை நான் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸை நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டி 1 எனக்கு வந்து என்னென்ன வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து ஐகானை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து எங்கேயுமே வந்து என்னோட ப்ரிஃபர்ட் இன்ஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணவே கிடையாது. இதில் இன்னொரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் வந்து இதாக இருக்கும். அதாவது பூலியன் ப்ராப்பர்ட்டி வந்து நான் பழைய ஐகானுக்கு ஆட் பண்ணதுனால இங்கே பூலியன் ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப அந்த ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை த சேம் ப்ராப்பர்ட்டி விச் யூ ஆல்ரெடி கிரியேட். தட்ஸ் இட். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு காம்பனண்ட், அதாவது ஒரு ஸ்கேலபிள் காம்பனண்ட்ஸ் பக்காவாக எப்படி கரெக்டாக டிசைன் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகே கைஸ், see you in the next video.